இந்த மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தெய்வத்திட்ட, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நம்ம ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நம்ம தியானிக்கிறோம். ஆனால் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சான்னாக்கா, எல்லாமே எனக்கு இன்னும் நடந்து முடியலை. இந்த மாதம் சொன்னது இந்த மாதமே நடந்ததா? எனக்கு நடக்கும். ஆனால் அவர் நேரத்தில் அது நடக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு வாக்கு தத்தமும் பொய்த்து போவதில்லை. அவருடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னாக்கா ஆமாம் அப்படித்தான், அதில் மாற்றமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி இருக்குது. கர்த்தர் எனக்கு சொன்ன எதையும் அவர் தரையில் விட்டுவிடவில்லை. வாக்கு தத்தங்கள் மண்ணில் விழுந்து போவதில்லை. அதனால் இந்த ஒரு மாதத்துக்கு தானா? இல்லை, என் ஆயுசு முழுசுக்கும் கர்த்தர் என் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட ஆண்டவரே என்ன எங்கள் கூட நீங்கள் என்ன பேச போகிறீங்க, என்ன வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு தருவீங்க? அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தப்ப எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். 2 வசனங்களை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதில் முதலாவது 145ஆம் சங்கீதம் அதன் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 145:8. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. 2வது ஒரு வார்த்தை அதே இதில் தான். ஏசாயா 54ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனம். ஏசாயா 54:8. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இரங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம் இந்த வார்த்தைகளுக்காக? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் எவ்வளோ சொல்ல முடியுமோ? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் மேலே இரக்கமாயிருக்கிறார், மன உருக்கமாயிருக்கிறார், நீடிய சாந்தமாயிருக்கிறார், மிகுந்த கிருபையாயிருக்கிறார். நான் செஞ்ச பாவங்களை பார்த்தா என்னை அடித்து போட்டிருக்கணும். ஆனால் ஆண்டவர் என் மேலே கோபப்பட்டது உண்மை, ஒரு தண்டனை வந்தது உண்மை. ஆனாலும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆனாலும் நித்திய கிருபையுடன் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார், இன்னும் இரக்கம் பாராட்டுவார், இன்னும் என் மீது இறங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் உண்மையா பொய்யா? உண்மை, மெய், சத்தியம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் சத்தியமானவைகள். ஏன்னா தியானிக்கும்போது எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்லி கொடுத்தார். என்னுடைய மனதில் நான் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் இந்த சபைக்கு இரக்கமாக இருக்க போகிறேன். நான் என் ஜனத்துக்கு இரக்கமாக இருக்க போகிறேன். அது மட்டுமா, மன உருக்கமாகவும் இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவருக்கு இப்படி ஒரு பெயர் உண்டு, இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் நிரம்பின ஆண்டவர். அவர் நியாயாதிபதி, எல்லாம் சரிதான். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் இறங்குகிற ஆண்டவர், கூப்பிடுகிற எவருக்கும் இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் இறங்குவார்? நான் நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம், ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்லலை. மத்தேயு 5:7 இரக்கமுள்ளவர்களுக்கு ஆண்டவர் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எடுத்தீங்கன்னா படிங்க பார்க்கலாம், வேகமாக படிங்க. மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாருக்கு இரக்கம் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, நான் கல் நெஞ்சனா இருந்தாக்கா
எனக்கு இரக்கம் கிடைக்காது. ஒருவேளை ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவி செய்யணும்னு வரும்போது நான் என்ன செய்யணும்? இரக்கம் பாராட்டணும். நான் இரக்க குணம் உள்ளவனாக இருந்தால் தேவனுடைய இரக்கம் என் மீது வரும். ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒரு ஆளை பார்த்து கேளுங்க, நீங்கள் இரக்க குணம் இருக்கா? உங்களுக்கு இரக்க குணம் இருக்கா? அம்மா ஏதாவது உதவி செய்கிறீங்களா? நீங்கள் இரக்கமாக இருந்தால் அவரும் இரக்கமாக இருப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஏசாயா 49:13 சொல்லுது, தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களுக்கு நான் இரக்கம் பெறணும்னாக்கா நான் இரக்க குணம் உள்ளவனாக இருக்கணும். ஏசாயா 49:13 படித்து பாருங்க பார்க்கலாம். வானங்களே ம் 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 ஆமென். தன்னுடைய ஜனத்துக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டு. நான் யாருடைய ஜனம்? பிசாசுக ஜனமா? இல்லை உலகத்தானுடைய ஜனமா? நான் கர்த்தருடைய ஜனம். அந்த உறப்பு எத்தனை பேருக்கு இருக்குது? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய ஜனமா? நீங்கள் தேவனுடைய ஜனமே ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கு இரக்கம் உண்டு. ஹல்லேலூயா. யார் கர்த்தருடைய ஜனமோ சும்மா நான் வெளியில் இஷ்டம் போல் நடந்துக்கிட்டு கடவுளுடைய இரக்கம் எனக்கு வேணும்னாக்கா இரக்கம் கிடைக்காது. தேவ ஜனத்துக்கு அவர் இரக்கம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா லூக்கா 1:50 சொல்லுது, தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு கடவுள் இரக்கம் பாராட்டுகிறார். நீங்கள் எடுத்தீங்கன்னா கடகடன்னு வாசிக்கலாம். தெய்வ பயம் உள்ளவங்களுக்கு யாருக்கு இரக்கம் பாராட்டுவாராம்? லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் இரக்கம் யாருக்கு இருக்குதாமா? கடவுளுக்கு யார் பயப்படுறாங்க? சிலவனுக்கு தெய்வ பயமே இருக்காது. அவனுக்கு கடவுள் பயமும் இல்லை, மனுஷ பயமும் இல்லை. இஷ்டம் போல் நடப்பான். அவனை யாரும் கேட்க முடியாது. கேட்டாக்கா அவன் இஷ்டம் போல் செய்வான். அப்போ அவனுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்ட முடியாது. வாழும்போது வாலிபத்திலேயோ பலம் இருக்கும்போது இஷ்டம் போல் வாழ்ந்துருவான். ஆனால் ஒரு நாளில் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை என்பதை அவன் மறந்து போய் விடுகிறான், அல்லது பிசாசு அதை மறைத்து விடுகிறான். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய இரக்கம் வேணும்னாக்கா நான் கடவுளுக்கு பயப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சொல்கிறத கேட்கணும். கடவுள் சொல்கிறத கேட்கணும். ஊழியக்காரங்க சொல்கிறத கேட்கணும். இல்லை வீட்டில் உள்ள பெற்றோர் சொல்கிறத கேட்கணும். யாருக்கும் அடங்காமல் வாழ்கிறது எப்படி ஆயிரும்? பின்னாடி இரக்கம் பெறாமல் போய்விடுவார்கள். சகாயமின்றி சடுதியில் நாசம். அப்போ இரக்கமே கிடைக்காம போயிடும், நாசமாக போயிடும் வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தோட இன்னும் கொஞ்சம் காலம் வாழ போகிறோம், அதுக்கு பிறகு அவ்வளோதான். இருக்கிற காலம் நம்ம இஷ்டம் போல் வாழலான்னு நினச்சிடக்கூடாது. இதற்கு பின்பு ஒரு நித்திய வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் எனக்கு அங்கே இரக்கம் பாராட்டணும்னாக்கா நான் இங்கே கடவுள் பயம் உள்ளவனாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம் தானே? நம்புறீங்களா? இல்லை இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு கடவுள் எனக்கு இரக்கம் பாராட்டுவார்னாக்கா இரக்கம் வராது. ஆமென். இன்னொரு வசனம் சொல்லுது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் யார் எழுதுறதுனாக்கா ஞானி எழுதுகிறார். நீதிமொழிகள் 28:13 தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ கர்த்தருடைய இரக்கம் யாருக்கு கிடைக்கும்னா பாவத்தை அப்படியே செஞ்சுக்கிட்டே போகிறவன் இல்லை, அவைகளை என்ன செய்யணுமா? அறிக்கை செய்து விட்டு விடுகிறது. பாவத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு பாவத்தை செய்கிறேன், நாளைக்கு திரும்ப அந்த பாவத்தை செஞ்சாக்கா எனக்கு இரக்கம் கிடையாது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். விட்டு யாருக்கு இரக்கம் கிடைக்கும்? பாவத்தை விட்டுறணும். அறிக்கை செஞ்சுட்டு விட்டுறணும். அதுக்கு பிறகு அதை திரும்ப நோண்டக்கூடாது. அதான் நாய் தான் கக்கினதை அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா பின்மாற்றக்காரன்னு அர்த்தம்.
ஒரு தடவை அறிக்கை பண்ணுவோம், ரெண்டாவது அறிக்கை பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அறிக்கை பண்ணுவோம். இனி நான் இதை பார்க்க மாட்டேன், இது நான் இதை செய்ய மாட்டேன். ஆனால் திரும்பவும் நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னுவது போல நம்ம திரும்ப என்ன செய்வோம்? அப்போ நாயை பற்றி பார்க்கும்போது அது பின்மாற்றத்திற்கான அறிகுறி. நம்ம இரக்கம் வேணும்னாக்கா, தேவனுடைய இரக்கம் வேணும்னா ஒரு தடவை டென்ஷனாக பேசிடுவோம், 2 தடவை கோவப்பட்டு பேசிடுவோம், அடுத்தது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு அதை விட்டுறணும். திரும்ப திரும்ப அது தொடருமானால் இரக்கம் கிடையாமல் போய்விடும். ஹல்லேலூயா. அப்போ பாவங்களை விட்டுட்டாக்கா நமக்கு இரக்கம் கிடைக்கும். அப்புறமா கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் கடவுள் இரக்கம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பல விதங்களில் சோர்ந்து போயிருக்கிறோம். சோதனைகள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சரீரத்தில் பலகீனங்கள், இவைகளெல்லாம் நம்ம நெருக்குது. நமக்கு யாரும் இரக்கம் பாராட்டுவார்ல. ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம், நெருக்கங்கள் இருக்கும்போது என்னை யாராவது ஒருவர் கை தூக்கி விட மாட்டார்களா, நமக்கு உதவி செய்ய யாராவது வரமாட்டார்களா என்று நாம் நினைப்போம். ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லையே, என்னை பார்த்து எனக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு ஒருவரும் இல்லையே. நான் இந்த ஜூலை மாதம் 2025 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை யாரும் இதுவரை இரக்கம் பாராட்டாம இருந்தா, உங்களுக்காக யாரும் மனம் இறங்காம இருந்தா, கர்த்தர் சொல்றாரு, இன்று முதல் உனக்காக நான் மனம் இறங்குவேன், இன்று முதல் நான் உனக்காக இரக்கம் பாராட்டுவேன், நான் உனக்காக மன உருக்கத்தோடு வரப்போகிறேன், உன் குடும்பத்தில் நான் வரப்போகிறேன். இன்றைக்கு காலையில் இந்த இடத்துல வந்து உன்னை நான் தொடும்படி வந்திருக்கிறேன், உன்னுடைய சிந்தனையை தொடும்படி வந்திருக்கிறேன், உங்கள் சூழ்நிலையை தொடும்படி வந்திருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய காரியமானாலும் உங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஒரு தெய்வம் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த 1ஆம் தேதி காலையில் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் சொல்லில் வாக்கு மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் சொன்னார், நான் உனக்கு நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்கு, அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி 102ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்த செய்யும் காலம், அதற்காக குறித்த நேரம் வந்தது. எப்போ வந்துருச்சு? ஜூலை 1 காலை நேரத்தில் உங்கள்கிட்ட வந்திருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இறங்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய மகிமை இங்கே இறங்கி கொண்டு இருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களை எல்லாரையும் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறாரு, உங்கள் மேலே தன்னுடைய இரக்கத்தை வைக்க விரும்புகிறார். என்னுடைய ஆண்டவருக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது, அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். அவர் அள்ள அள்ள குறையாத இரக்கத்தை வைத்திருக்கிறார், கொடுக்க கொடுக்க குறையாத ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். அவர் இன்னைக்கு காலை நேரத்தில் உங்க மேல அவருடைய இரக்கத்தை வைக்கும்படி வந்திருக்கிறார். பல சூழ்நிலைமைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. நீ நம்பினது வராமல் போயிருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம், பிசாசு எல்லாவற்றையும் தடை பண்ணி கொண்டிருக்கலாம், ஆசீர்வாதங்களை தடை பண்ணலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே வாஞ்சையோடு வந்திருக்கிற யார் வாஞ்சையோடு வந்தாலும் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு நான் இரக்கம் பாராட்ட போகிறேன், என்னுடைய இரக்கத்தை உன் சிரசு மேலே வைக்கிறேன், என்னுடைய இரக்கத்தை உன் பிள்ளைக்க மேலே வைக்கிறேன், என்னுடைய இரக்கத்தை உன் சந்ததி மேலே வைக்கிறேன், உன்னுடைய இரக்கத்தை இந்த சபைக்கு மேலே வைக்கிறேன்னு ஆண்டவர் காலையில் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்க 1000 ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பிரச்சனைகள் மாறல, பலகீனம் மாறல, ஆசீர்வாதம் வரல. நீங்க நினைக்கலாம், கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. நீங்க கூப்பிடுவீர்கள், கர்த்தருடைய காதுகளில் அது விழும், அவருடைய செவிகளில் எட்டின பொழுது இரக்கத்தை கட்டளையிடுகிற ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், சுற்றுப்புறத்திலிருந்து உங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும், கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன். நான் கிருபையுள்ள ஆண்டவர், நான் மன உருக்கமுள்ள ஆண்டவர்,
நீ கூப்பிடும்போது நான் கேட்டுட்டு இறங்காம இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவருக்கு செவிகள் திறந்திருக்கிறது. என்னுடைய ஆண்டவருடைய கண்கள் கண்டு கொண்டு இருக்கிறது. என்னுடைய ஆண்டவருடைய கைகள் உதவி செய்ய காத்து கொண்டு இருக்கிறது. அவர் ஜெபத்தை கேட்டுவிட்டு மௌனமாயிருக்கிற ஆண்டவர் அல்ல. சொல்லியும் அவர் செய்யாதிருப்பதற்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல. அவர் தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் மாறி போவான். மனுஷன் அதை செய்வேன் இதை செய்வேன்பா. ஆனால் அவன் மறந்து போவான், மாறி போவான். கர்த்தரோ என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம அடிக்கப்பட்டுருவோம், பலகீனப்பட்டுருவோம். அதாவது ஆண்டவரே நம்மளை அடித்த மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த ஏசாயால அந்த வசனத்தை வாசித்தோம். அடித்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கு. என்னுடைய கோபத்தின இமை பொழுது, கர்த்தருடைய கோபம் நிமிடம் இல்லை, நிமிட பொழுது. ஹல்லேலூயா. கோபமோ, ஃபாதர் ஒரு பாட்டு பாடினார, கோபமோ ஒரு நிமிடம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவேன். அவருடைய கோபம், உட்கார்ந்து, ஹல்லேலூயா, ஒரு நிமிடம். அவருடைய கிருபை நித்தம் நித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைகளுக்கு அளவே இல்லை. ஒரு விசை ஆண்டவர் யோனாவிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோனா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீஷுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க இரக்கத்தில், ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறவர் என்று யோனா சொல்லுகிறான். யாருக்கு தெரியுமா ஆண்டவர் இரக்கம் பாராட்டினாரா? இங்க அந்த நினிவே ஜனங்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்புவதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் 1000 நாள் ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினச்சிருந்து வர முடியாமல் இருந்தாலும், இன்றைக்கு உங்களை நீங்கள் தாழ்த்தி உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்களுக்கு இரக்கம் பாராட்ட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழித்து போடுவேன் என்று யோனா மூலம் சொன்னாலும், ஆனால் அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது எல்லாரும் தங்களை தாழ்த்தி உபவாசம் இருந்து தேவனை நோக்கி மன்றாடின பொழுது ஆண்டவர் அந்த பட்டணத்திற்கு மனம் இறங்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய அழிவுகள், நிறைய சேதங்கள், நிறைய பொருளாதார நஷ்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுன்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் நம்முடைய பாவத்தின் நிமித்தமே அவைகள். அதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்கிட்ட சொல்றது, மகனே, நீ மனம் திரும்ப வேண்டும். உன்னுடைய பழைய வழிகளை விட்டு நீ என்னிடமாய் திரும்ப வேண்டும். அந்த ஜனங்கள் ராஜா முதற்கொண்டு பாமரன் வரைக்கும் எல்லாரும் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அந்த பட்டணம், அந்த தேசம் முழுமைக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். தான் அழித்து போடுவேன், தான் எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி போடுவேன் என்று சொன்ன பொழுதும், ஆனால் அவர்கள் வேண்டுதலை கேட்ட என்னுடைய ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி தான் சொன்னபடி அந்த பட்டணத்தை அழிக்காமல் அந்த பட்டணத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். நீங்கள் இந்த பஞ்சத்தில், இந்த கஷ்டத்தில், இந்த பொருளாதார நெருக்கத்தில் நான் அழிந்து போயிடுவேனோன்னு நினைக்கலாம். கர்த்தரினை காலை நேரத்தில் சொல்கிறாரு, உன் பொருளாதார நெருக்கத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. உன் குடும்பத்தில் தீராத வியாதி பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகுது. நான் உனக்கு இரக்கம் பாராட்ட போகிறேன். என்னுடைய இரக்கம் உனக்கு வேண்டுமானால் உன் முழங்காலை முடக்கு. நீ உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் என்னிடத்தில் திரும்பு. நீ ஜெபிக்கும் பொழுது நான் கேட்பேன். தேவனாகிய கர்த்தருக்கு காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அல்லேலூயா. அவர் சொல்றார், நீ ஜெபிக்கும் பொழுது, நீ உபவாசிக்கும் பொழுது நான் உனக்கு சேமத்தை தரப்போகிறேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில உபவாசம் இல்லை, ஜெபம் இல்லை. ஜெபத்துக்கு நம்ம இப்போ நேரம் கொடுக்கறது இல்லை. கர்த்தர் சொல்கிறார், ஏன் தெரியுமா தாமதம்? சில காரியங்களுக்கு தாமதம் என்னன்னாக்கா, உபவாசத்தை நீ என்னைக்கோ மறந்து போன. உபவாசம் விட்டு போச்சு, உன் ஜெபம் குறைஞ்சி போச்சு மகளே, தம்பி. உன் ஜெபத்தை விட்டுட்ட. நீ பிடிவாதமாக ஜெபம் பண்ண ஒரு நாளில் இப்போ ஜெபத்தை விட்டுட்ட. நினிவே மக்கள் உபவாசத்தோடு கர்த்தரை தேடினார்கள். ஹல்லேலூயா. இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஒரு மனுஷன் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஆதியாகமம் 19:16 அந்த லோத்தை கைகளை பிடிச்சி அவன் மேலே இருந்த இரக்கத்தினால பிடிச்சி அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வர்றாங்க. ஹல்லேலூயா. 19:16 இருந்தால் யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் மீது வைத்த இரக்கம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவன் மேலே ஒரு இரக்கத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இரக்கத்தினால ஆண்டவர் அந்த லோத்தை வெளியே கொண்டார். அந்த பட்டணத்தையும் ஆண்டவர் அழிக்க இருந்தார். சரி, இந்த உலகம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாவத்தின் மிகுதியினால் நிரம்பி இருக்கு. அவனுக்கு, மனுஷனுக்கு அந்த தெய்வ பயம் அற்று போய்விட்டது. என்ன கொஞ்சம் காலம் வாழ போகிறோம், வாழும்போது நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், நம்ம மனம் போல வாழலான்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று அறிந்து கொள். அறியாதவனுக்கு ஐயோ, அறிந்தவன் திருந்தினால் அவன் இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. இங்க லோத்துக்கு உலக ஆசை. என்ன ஆசை? உலக ஆசை. உலக ஐஸ்வர்யத்துக்கு மேல ஆசை. உலகத்தில் அப்படி வாழணும், இப்படி வாழணும், அவனை போல இருக்கணும், இவனை போல இருக்கணும். ஆண்டவர் எல்லாரையும் ஒன்று போல படைக்கல, ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறார். நான் என்ன சூழ்நிலையில் வாழணுமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்னை படைத்து இருக்கிறார். நான் அப்படி ஆயிரணும்னு ஆசைப்பட்டுறக்கூடாது. லோத்துக்கு ஒரு ஆசை வந்தது, நான் அப்படி செழிப்பாக வாழ்ந்துறேன். அவருக்கு தெரியும் உன்னை எப்படி வச்சிருக்கணும், நீ எப்படி இருந்தாக்கா அவர் கூட போய் வாழ முடியும்னு அவருக்கு தெரியும். அதனால் நான் அவங்கள மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டு கடனை வாங்கி பெரிய கஷ்டத்தில் போய் மாட்டிட்டு தற்கொலைக்கு நேராக போயிடப்படாது. மனுஷனை நிறைய பேர் அப்படித்தான், நிறைய கடன் வாங்கிடுறான், பேங்க்காரன் வந்துடுறான். அதே மாதிரி நிறைய பலகீனம். எதனாலன்னா ஆசை. நான் சொல்கிறேன், புத்தர் சொன்னாராம், ஆசையே என்னது எதுக்கு காரணம்னாரா? ஆசையே துன்பத்துக்கு காரணமா? என்னம்மா, நான் தான் நல்லா படித்தேன் போல இருக்கு எல்லாரோட. ஆசையே என்னம்மா துன்பத்துக்கு காரணம் என்னார் புத்தர். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிரும். இவனுக்கு லோத்துக்கு அந்த ஆசை வந்தது. ஆனால் அவன் ஏன் தெரியுமா அவனுக்கு ஒரு இரக்கம் வந்தது? நான் சொன்னேன், நினிவே மக்கள் உபவாசமும் ஜெபமும் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இவனுக்கு ஏன் தெரியுமா இரக்கம் வந்தது? சொல்ல முடியுமா யாராவது? சூப்பர். அவனுக்காக ஒரு மனுஷன் திறப்பில் நின்று மன்றாடினான். உங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்கள் பிள்ளையாக இருக்கலாம்,
உங்கள் தகப்பனா தாயாக இருக்கலாம். யாருக்காவது பிரச்சனை அதிகமாக இருக்குது, ஐயோ அவங்க நாசமாக போயிடுவாங்களோன்னு நினச்சா நீ அவர்களுக்காய் திறப்பிலே நின்று மன்றாடுகிற குணம் இருந்தால் அவர்களுக்கு இரக்கம் கர்த்தர் பாராட்டுவார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்னார், நான் சோதோம் கொமராவை அழிக்க போகிறேன். அங்கே தான் யார் இருக்கிறது? லோத்து இருக்கிறாரு. அப்போ அழிக்க போகிறேன்னு ஆபிரகாம் கேட்குறாரு, சாமி 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீங்களா ஐயா? எப்படி 50? எதுக்காக அவன் அப்படி கேட்குறான்? லோத்து இருக்கிறான். நம்ம உறவுகளுக்காக ஜெபம் பண்ணுறதில்ல. ஹல்லேலூயா. உறவுகளுக்காக ஜெபம் பண்ணுறதில்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜனத்துக்காக மன்றாடணும். என்ன செய்யணும்? மன்றாடணும். ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்குறாரு, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் நீங்கள் அழிப்பீங்களா? 40 இருந்தால் அழிப்பீங்களா? ஆண்டவர் சொன்னார், அழிக்க மாட்டேன். 30 பேர் இருந்தால் அழிப்பீங்களோ ஆண்டவரே? ஆண்டவரே உங்களுக்கு கோபம் வராது இருக்கட்டும், 20 பேர் இருந்தால் அழிப்பீங்களா? ஏன் எத்தனைக்கு லீஸ்ட்டுக்கு வர்றார்? லோத்தை காப்பாற்றணும், லோத்துக்கு மனைவியை காப்பாற்றணும், லோத்துக்கு பிள்ளைகளை காப்பாற்றணும். அப்போ அந்த ஆசையில் கடைசியில் எத்தனை பேருக்கு வந்து நிற்கிறாரு? 10 பேர். உங்களுக்கு கோபம் வரக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய ஜனம் இவங்களை நீங்கள் காப்பாற்றணுன்றதுக்காக மன்றாடுகிற ஒரு தேவ மனிதன் ஆபிரகாம். அவன் நிமித்தம் லோத்துக்கு இரக்கம் கிடைத்தது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னாக்கா, யாரோ ஒருத்தர் வேதனைப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, உங்கள் மன்றாட்ட கர்த்தர் கேட்க போகிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவருடைய இரக்கம் அவர்கள் மேலே வரப்போகுது. நம்புகிறவங்க மட்டும், ஆண்டவரே நான் மன்றாடுகிறவனாக இருக்கட்டும், நான் முழங்காலிட்டு நான் உபவாசித்து ஜெபிக்கிறவனாக இருக்கட்டும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. ஹல்லேலூயா. இரக்கம் வரணும்னாக்கா ஆண்டவரிடத்துல மன்றாடணும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க மன்றாடணும். உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து நீங்க மன்றாடணும். 3ஆவதாக ஒரு காரியத்தை நான் காட்டித்தரேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதன் 41வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி 40ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகி ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த ஆண்டவர். நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைகள் எதுவானாலும் உங்களை தாழ்த்தி முழங்கால் படி போட பழகி கொள்ளுங்க. நம்ம இரக்கத்தை சம்பாதிக்கணும்னாக்கா நான் சொன்னேன், உபவாசமும் ஜெபமும். ஹல்லேலூயா. 2ஆவதாக இரக்கத்தை சம்பாதிக்கணும்னாக்கா பிறருக்காக மன்றாடுகிற ஒரு மன்றாட்டின் ஆவி. ஹல்லேலூயா. 3ஆவதாக தேவனிடத்தில் இருந்து இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் சம்பாதிக்கணும்னாக்கா நம்மை அர்ப்பணித்து முழங்கால் ஜெபம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் இதெல்லாம் நம்ம செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் யான்னு தெரியாது, இதை வெளிப்பாடாக கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தம்னாக்கா இந்த மாதத்தில் 7 நாட்கள் நம்ம அப்படி முழங்கால் ஜெபத்தை கடைப்பிடிக்க போகிறோம். 3 வேளைகள் கர்த்தருக்கு சித்தமானால் இங்கே வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. 3 நாட்கள் காலை மதியம் மாலை 3 நேரமும் வந்து கொஞ்ச நேரமாக முழங்காலில் நின்று ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. அந்த முழங்கால் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இவனுடைய ஜெபம் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுறான். முழங்கால போல எதையும் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு தம்பி காரில் எழுதி போட்டிருந்தான், மூளை சாதிக்காததை
முழங்கால் சாதிக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்கள் மூளை சாதிக்காததை, உங்களுடைய பணம் சாதிக்காததை, உங்கள் அறிவு சாதிக்காததை உங்கள் முழங்கால் சாதிக்கும். அப்போ என்ன அர்த்தம்? முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். அல்லேலூயா. உங்களுக்கு முடிஞ்ச தூரம் முழங்காலில் நில்லுங்க. கர்த்தர் வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்பை தர்றார். முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. காலை 5 முதல் 6 மணி வரை உள்ளதில் இங்கே வந்து ஜெபம் பண்ணணும் முழங்காலில். மத்தியானம் 12லேருந்து 1 மணி வரை ஜெபம் பண்ணணும். முடிஞ்சவங்க மாலை 7 to 8 இங்கே வரணும். ஆமென். அது மட்டுமல்ல, வீடுகளிலே முழங்கால முடக்கி பழகிருங்க. இயேசுவே நமக்கு ரோல் மாடல். அவர் முழங்காலில் நின்று ஜெபித்தார். தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய இரக்கம் எனக்கு வேணும், கடவுளே எனக்கு இரக்கம் பாராட்ட மாட்டீங்களா? பாராட்டுவார். உன் முழங்காலை பார்த்து உனக்கு இரக்கத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அதை விரும்புகிறாரு. எத்தனை பேருக்கு அந்த ஆசை வருது, நான் முழங்காலில் நிற்கணும்னு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். ஒரு மனுஷன் மத்தேயு 20, 22லேருந்து 30, 29லேருந்து 34 வரை படிச்சிங்கனாக்கா, 2 குருடர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். படிங்கம்மா, நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. ம் 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 நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள், ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள்.